அந்த பாரதிய ஜனதா கூட்டணி என்பது 292 இடங்களையும் மற்றும் இந்த இந்தியா கூட்டணி என்பது 235 இடங்களையும் இதர கட்சிகள் 17 இடங்களையும் கைப்பற்றியுள்ளன. எதிர்பார்த்த வெற்றியை பெரும்பான்மையை பெறாத காரணத்தினால் இந்திய பங்கு சந்தைகள் பெரும் சரிவை சந்தித்தன என்பதும் இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய விடயம். தமிழ்நாடும் புதுச்சேரியும் பாண்டிச்சேரியும் முற்றுமுழுதாக திராவிடர் முன்னேற்ற கழகத்தின் பக்கம் சென்றதாகவும் அவர்கள் அனைத்து தொகுதிகளிலுமே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அது பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட 18 இடங்களிலும் லட்சக்கணக்கில் தான் வாக்குகளை சேகரித்திருக்கின்றது. இது அங்கே உள்ள கட்சிகளின் நிலைமைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த ஒட்டுமொத்த வாக்குகளை யார் சேகரித்தார்கள் என்று பார்க்கின்ற விடயத்தில் அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. வணக்கங்களை மற்றும் ஒரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் சில விடயங்கள் பற்றி பேச போகின்றோம். எங்களுடைய கல்விக்கான விரிவான விளக்கங்களை அளிப்பதற்காக என்னுடன் இணைந்திருக்கின்றார் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள். அவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா அவர்களே. வணக்கம் அபி, வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் ஒரு முறை உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் முதலாவது கேள்வியாக அமையவிருப்பது என்னவென்றால், உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா தன்னுடைய தேர்தல் முடிவுகளை இன்றைய தினம் வெளியிட்டுள்ளது. குறிப்பாக உலகில் அதிக மக்கள் வாக்களிக்கின்ற அல்லது இன்ன சாதனையாக கூட இடம்பெறுகின்ற இந்த தேர்தல் 7 கட்டமாக நடைபெற்றது. இது பற்றின சில தகவல்களை உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஆமாம், இந்த இந்தியாவினுடைய தேர்தல் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட முடிவுகள் தற்பொழுது வெளிவந்துள்ளன. ஏறக்குறைய முற்றுமுழுதாக வெளிவந்துள்ளது. 543 தொகுதிகளில் நீங்கள் குறிப்பிட்டது போல ஏப்ரல் 17ஆம் தேதியிலிருந்து கடந்த வாரம் வரை சுமார் 7 கட்டங்களாக நடந்த இத்தேர்தல் முடிவுகள் ஒரே நாளில் எண்ணப்பட்டு அறிவிக்கப்படுவதுதான் வழமை. அதற்கான தினமாக இந்த முறைய தேர்தலின் தினமாக இன்றைய தினம் அமைந்திருந்தது. அதன் பிரகாரம் இந்த 543 தொகுதிகளின் முடிவுகளும் ஏறத்தாழ வந்துவிட்டன. இதன் முடிவுகளின்படி இந்த பாரதிய ஜனதா கூட்டணி என்பது 292 இடங்களையும் மற்றும் இந்த இந்தியா கூட்டணி என்பது 235 இடங்களையும் இதர கட்சிகள் 17 இடங்களையும் கைப்பற்றியுள்ளன. இதில் குறிப்பாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், இது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வீழ்ச்சியான தேர்தலாக அமைந்துள்ளது. கடந்த முறை பெரும்பான்மை பெற்றவர்கள் இந்த முறை 240 தொகுதிகளை மட்டும்தான் கட்சி ரீதியாக பெற்றிருக்கின்றார்கள். இதன் காரணமாக அவர்களால் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது. எனவே கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து அல்லது கூட்டணிகள் பேரம் பேசுதல் மூலம் பலமான ஒரு நிலைக்கு வரக்கூடிய நிலையில் அவர்களது வீழ்ச்சி அமைந்திருக்கிறது. அதேவேளை இந்த இந்திய கூட்டணி என்பது பாரதிய ஜனதா கட்சி வைத்திருந்த 70 இடங்களையும் இதர கட்சிகள், அதாவது மத்திய சிறுபான்மை கட்சிகள் வைத்திருந்த சுமார் 50 இடங்களையும் கைப்பற்றி ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துள்ளது. அவர்கள் 2ஆம் நிலையில் இருந்தால் கூட கருத்து கணிப்புகளில் கூறப்பட்டது போன்றல்லாமல் அவர்கள் நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள். இப்பொழுது மோடி அவர்களுக்கு உள்ள முதலாய கடமை ஏனைய கட்சிகளுடன் இணைந்து அல்லது அவர்களுடன் பேசி இதற்கான ஒரு ஆட்சி அமைப்பிற்கான வழி ஒன்றை அமைப்பது தனது கூட்டணியில் உள்ள கட்சிகளுடன். அதில் அவர்களுக்கு பிரச்சனை இருக்காது என்று சொன்னால் 292 273 இடங்கள் எடுக்க வேண்டிய 272 இடங்கள் எடுத்தாலே பெரும்பான்மை என்கின்ற நிலையில் இப்பொழுது 293 எடுத்திருக்கின்றார்கள். எனவே அவர்களை பொறுத்தவரையில் ஆட்சி அமைக்கப் போகின்றார்கள் என்பதில் ஐயமில்லை. ஆனால் பெரும்பான்மை அல்ல. மற்றும் மறுபக்கமாக அவர்களுடைய வீழ்ச்சிக்கான அடியத்திவாரமாக கூட இது அமைந்திருக்கின்றது என்பதைத்தான் குறிப்பிட வேண்டும். எதிர்பார்ப்புகளுக்கு மீறி இவர்களது இந்த வெற்றி வாய்ப்பு இழக்கப்பட்ட காரணத்தினால் அல்லது எதிர்பார்த்த வெற்றியை பெரும்பான்மையை பெறாத காரணத்தினால் இந்திய பங்கு சந்தைகள் பெரும் சரிவை சந்தித்தன என்பதும் இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய விடயம்.
சரி, அதை தொடர்ந்து கூறுங்கள். பிரதமர் மோடி வந்து தனியாக ஆட்சி அமைக்கக்கூடியதாக அல்லது அவரது ஆட்சிக்கு வந்து குந்தகம் விளைவிக்கக்கூடியதாக இந்த கட்சிகள் வந்து அமையுமா? அதாவது அவருக்கு ஆதரவு வழங்க போகும் கட்சிகள் வந்து இது எவ்வாறான நிலையில் ஆட்சியை கொண்டு செல்ல வழிவகுக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அவர்களுடைய பேசும் திறன் அல்லது அவர்களுடைய இந்த அமைச்சு பதவிகள் மற்றும் தங்களுக்கு தேவையான விடயங்களை பெறுவதில் அவர்கள் பேரம் பேசுதலில் பெரிய வெற்றியை காணக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக 2 கட்சிகள் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றன. ஒன்று தெலுங்கானா, மற்றது ஜனதாதள். தெலுங்கு தேசம் பார்ட்டியும் ஜனதாதள் கட்சியும் தான் 16, 11 என்கின்ற இடங்களை இவர்களுக்கு அடுத்தபடியாக இவர்களது கூட்டணியில் எடுத்திருக்கின்றன. ஏனைய கட்சி ஒவ்வொரு இடங்களை எடுத்திருக்கின்றன, 3 அல்லது 4 கட்சிகள். எனவே இந்த 2 கட்சிகளுக்கும் பேரம் பேசு திறன் என்பது அதிகமாக செல்ல போகின்றது. அவர்கள் முக்கிய அமைச்சு பதவிகளை பெறுவதை மையமாக வைத்தோ அல்லது துணை பிரதமர் போன்ற பதவிகளை மையமாக வைத்தோ தங்களுடைய காய்களை நகர்த்த முடியும். எனவே இது ஒரு தெலுங்கு தேச, அதாவது வந்து தெலுங்கு தேசத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்குரிய ஒரு வரப்பிரசாதமாக கூட இந்த பாரதிய ஜனதா கட்சியின் பெரும்பான்மை பெறாத நிலை என்பது ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே போல் ஜனதாதள் என்பதற்கு கூட அந்த வசதிகள் இருக்கின்றன. ஆனால் இவர்கள் இந்த மோடியினுடைய ஆட்சியை கட்டுப்படுத்துபவர்களாக கூட இருக்கலாம். அதாவது பாரதிய ஜனதா கட்சி கொண்டுள்ள கொள்கைகளில் சில வேளைகளில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய நிலைகளை கூட ஏதுவாக எடுக்கலாம். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இவர்களுடைய இந்த 2 கட்சிகளின் உதவியுமின்றி தங்களால் ஆட்சி அமைப்பது என்பது கனவிலும் சரிவராத விடயமாக இருக்கின்றபடியால் இவர்கள் குந்தகம் விளைவிப்பதாக இருந்தால் விளைவிக்கலாம். ஆனால் அதற்கான சந்தர்ப்பங்கள் என்பன குறைவாகவே இருக்கும் என்று சொன்னால் இவர்கள் ஒன்றாகவே கூட்டணியில் இருந்து பயணிக்கின்றவர்கள். ஆனால் கடந்த கால வரலாறுகளின்படி இவ்வாறு கூட்டணி ஆட்சி அமைக்கின்ற பொழுது சில வேளைகளில் ஆட்சியை ஆரம்பித்து 1-2 வருடங்களில் இவ்வாறான பிரிந்து செல்லுதல் போன்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இதற்கும் சந்தர்ப்பம் உண்டு என்பதுதான் இன்றைய நிலையில் நாங்கள் கூறக்கூடியது. ஆனால் இது 3வது தடவையாக பெற்ற வெற்றி. எனவே மோடி எதையும் விட்டு கொடுத்து தனது அரசை தக்க வைப்பதற்கு நிச்சயமாக பல விட்டு கொடுப்புகளை செய்வார். இதனால் அந்த கட்சிகள் ஆரோக்கியம் பெறும், இதர அந்த சிறு கட்சிகள். ஆமாம், கூறுங்க சுரேஷ் தர்பா. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த தேர்தல் வந்து எவ்வாறு இருந்தது என்று நினைக்கின்றீர்கள்? தமிழ்நாட்டில் வந்து எவ்வாறான மாற்றங்கள் வந்து இடம்பெற்றிருக்கின்றன? மேலும் இது என்ன மாதிரியான மாற்றங்களை வந்து தென்னக மாநிலங்களில் ஏற்படுத்தி இருக்கின்றன என்று நினைக்கின்றீர்கள்? தென்னக மாநிலங்கள் என்று பார்க்கும் பொழுது தெலுங்கு தேசத்தை தவிர, தெலுங்கு தேசத்தை தவிர அல்லது இதர பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி என்பது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் என்பது இல்லாத ஒன்றாகவும், தமிழ்நாடும் புதுச்சேரியும் பாண்டிச்சேரியும் முற்றுமுழுதாக திராவிடர் முன்னேற்ற கழகத்தின் பக்கம் சென்றதாகவும் அவர்கள் அனைத்து தொகுதிகளிலுமே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள், வெற்றி பெற்றதாகவும் இருக்கின்றது. பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட பல பிரமுகர்களோ அல்லது பல இதர கட்சிகளோ வெற்றியை பெறவில்லை. இதற்கான ஒரு முக்கியமான காரணமாக நாங்கள் பார்க்கப்பட வேண்டியது, இந்த பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த கூட்டணி அமைத்திருந்தால் நிச்சயமாக ஒரு பாரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி அங்கே பெற்றிருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை இப்பொழுது வாக்குகள் காட்டுகின்றன. குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்ட கோவை தொகுதியிலேயே அவர் முதலாவது வெற்றி பெற்ற வேட்பாளரான திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் 5,27,000 அளவிலான வாக்குகளை எடுத்த பொழுது இவர் ஒரு 4,50,000 வாக்குகளை எடுத்திருக்கின்றார். ஆனால் இவருக்கு அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் 2,50,000 வாக்குகளை எடுத்திருக்கின்றன. எனவே அவர்கள் இருவரும் இணைந்து கூட்டணியாக போட்டியிட்டிருந்தால் நிச்சயமாக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்ற வாக்குகள் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்றிருக்கும். இதைவிட பெரிய ஆச்சரியமாக இருப்பது என்னவென்றால், அது பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட 18 இடங்களிலும் லட்சக்கணக்கில் தான் வாக்குகளை சேகரித்திருக்கின்றது. இது அங்கே உள்ள கட்சிகளின் நிலைமைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த ஒட்டுமொத்த வாக்குகளை யார் சேகரித்தார்கள் என்று பார்க்கின்ற விடயத்தில், எனவே இந்த அவர்கள் தேர்தல் கூட்டணியை தவிர்த்தது அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கான ஒரு வீழ்ச்சியாகவே கருதப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அந்த தேர்தல் கூட்டணி இருந்திருந்தால் அவர்களுடைய நிலைமை வேறாக இருந்திருக்கும்.
ஆனால் இது பற்றிய விவரங்கள் தனித்தனியாக பார்ப்பதை வேறொரு நிகழ்ச்சியில் தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் எதிர்பார்த்த யாருமே வெற்றி பெறாத நிலை ஒன்று அங்கே ஏற்பட்டிருப்பது என்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாக காணப்படுகின்றது. அதேவேளை பாரதிய ஜனதா கட்சி தான் போட்டியிட்ட இடங்களில் எல்லாம் காத்திரமான வாக்குகளை கவர்ந்து இழுத்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. நன்றி சுரேஷ் தர்மா. அந்த தகவலுக்கு இன்றைய தினமும் உங்களுடைய கேள்விக்கான விரிவான விளக்கங்களை அளித்தமைக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி அபி, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.